இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, வருவோம் இணைவோம் ஒன்றாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். பலியும் இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே. நன்மைகள் நிறைந்த பலி, உண்மையை உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இவர்தான் வார்த்தை, இவர்தான் வாழ்க்கை, இவர்தான் உணவு, இவர்தான் உறவு. இவரால் அன்றி மீட்பு இல்லை, இவரன்றி மீட்பரும் இல்லை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான உறவுகளை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் மாண்புகளை, வணக்கமும் வாழ்த்தும் கூறி எம் செல்லங்கள் மரின் ஆண்டோரிக்கி, கிறிஸ்டோ ஜாமிக் இருவரின் இறை ஏற்பு எனும் மறை நிகழ்வுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அருள் அடையாளம் 7 அருளோடு நீ வாழு என்பதற்கேற்ப திருமுழுக்கின் வழியாக தம் சொந்த பிள்ளைகளாக்கிய கடவுள், ஒப்புரவு அடையாளம் வழியாக தம் அன்பை ஆழப்படுத்திய கடவுள், தம் திருவுடல் திரு இரத்தம் தந்து இவர்களை வாழ பழக்கும் நல் நிகழ்விது. வாழ்வை தந்த கடவுளுக்கும், வார்த்தையை பகிர்ந்த ஆசான்களுக்கும், வாழச் சொல்லித்தந்த பெற்றோருக்கும், வழிகாட்டிய உறவுகளுக்கும், வழி தந்த நட்புகளுக்கும் நன்றி சொல்லும் நாள் இது. ரிக்கி, ஜாமி, இனி நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். உயிருள்ள தேவன் உங்களோடு தங்கியிருப்பார். முடிவெடுப்பதிலும் முயற்சி செய்வதிலும் தயங்க வேண்டாம்.
முதலும் முடிவுமானவர் உங்களுக்குள் தங்கியிருப்பார். ஆலய வழிபாட்டில் அன்றாட நிகழ்வில் வேடிக்கை வேண்டாம். அனுதினமும் தாங்கும் கடவுள் உங்களை வழிநடத்துவார். நிழல்களை நம்பி தடுமாற வேண்டாம். நிஜமானவர் உங்களுக்காகவே இருப்பார். வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் கவனமாயிருக்க வல்ல தேவன் உதவி செய்வார். நான் எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறுவாரோ? மாறமாட்டார். கொடுத்த வாக்கில் மீறமாட்டார். அவர் உங்களோடு, உங்களுக்காக, உங்களில், உங்கள் நடுவில் இருக்க தயார். நீங்கள் அவரோடு, அவருக்காக, அவரில் வாழ தயாரா என்பதே இன்றைய மறை நிகழ்வு உங்களுக்கு விடுக்கும் அறைகூவல். எனவே நம் செல்ல குழந்தைகளுக்காக இப்பலியில் ஜெபிப்போம். கருத்தும் கண்ணும் கடவுளை நோக்கவும், எல்லாவற்றுக்கும் இறை துணை நாடவும், பெற்றோருக்காகவும் மற்றோருக்காகவும் இறைவேண்டல் செய்யவும், இன்று பெரும் இறை உறவுதனில் இறுதி வரை நீடித்து இருக்கவும் இப்பலியில் இவர்களுக்காக ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஆழமாக, அதிகமாக, அடர்த்தியாக உணரக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த கல்வாரி பலிதான். எனவே இந்த புனிதமிக்க கல்வாரி பலிக்கு உங்களை பங்கு தந்தையின் முறையில் அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய அன்பு பிள்ளைகள் மரின் ஆண்டோரிக்கி, கிறிஸ்டோ ஜாமிக் இவர்கள் இன்றைய நாளிலே முதலாக ஆண்டவர் இயேசுவை சுவைத்து பார்க்க போகிறார்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற திருப்பாடலுக்கு ஏற்ப இன்றைக்கு ஆண்டவராகி இயேசுவை அவர்கள் சுவைத்து பார்க்க இருக்கிறார்கள். ஜாமிக், இன்றைக்கி என்ன வாங்க போகிற? இன்றைக்கு என்ன வாங்க போகிற? நற்கரணியில் யார் இருக்கா? ஏசு. உன் கன்ஃபார்மா ஏசு இருக்காரா? அன்னை மரியாள் இருக்காங்களா? அன்னை மரியாள் இருக்கிறாங்களா? ஏசு மட்டும்தான் இருக்கிறார். போயிடலாம். சரி ரிக்கி, நற்கரணியில் இயேசு எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். இல்லை, உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கின்ற தேவன் மட்டும்தான் நமக்கு உயிரை கொடுக்க முடியும். புரியல? உயிரோடு இருக்கக்கூடிய தேவன் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் உயிரை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட உயிருள்ள இறைவனை நீங்கள் உள்வாங்கி இன்னும் உயிரோட்டமான வாழ்வை தொடங்க இருக்கிறீர்கள். நிச்சயமாக நற்கருணை இல்லாமல் திருச்சபை இல்லை. அதை ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். இந்த நற்கருணை தான் நம்முடைய வாழ்வினுடைய ஊற்றும் உற்சவமாக இருக்கின்றார். அன்னை தெரசா சொல்லுவாங்க, நற்கருணை இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என்னால் பணி செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக ஆழமாக இருக்க வேண்டும். புரியலா? இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும். புரியலா? எப்படி விஜய் மாற்றத்தை கொண்டு வருகின்னு சொல்லுகிறாரோ, அதுபோல் நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்திருப்பீங்க. இனிமேல் உங்களுக்குள்ளாக இயேசு வரப்போகிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல என்ன செய்யணும்? வாழ அழைக்கப்படுகிறீர்கள். எனவே இறைவன் தாமே உங்களை நிறைவான முறையில் வழிநடத்துவார். சிறப்பாக இந்த அன்பு பிள்ளைகளுக்காக இந்த நாளில் ஜெபியுங்கள். புரியுங்களா? இன்றைக்கி வந்திருக்கிறவங்க இந்த அன்பு குழந்தைகளுக்காக ஜெபியுங்கள். இயேசுவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இயேசுவாக மாற வேண்டும். இயேசுடத்தில் குணநலன்கள் இவரிடத்தில் உருவாக வேண்டும். இன்னும் சிறப்பாக இந்த அன்பு பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இன்னும் இறை பக்தியிலும் கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப, திருவுள்ளத்திற்கு ஏற்ப இவருடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். புனிதமிக்க இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள், பாவங்கள், தவறுகளை நினைத்து, குறிப்பாக நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக செய்த துரோகமான காரியங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின்
தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து வாழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2, 3 மற்றும் 14 முதல் 16 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலைவனத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டும் அன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொல்லிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலைவனத்திலிருந்து உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரூற்றை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலைவனத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கும் நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 147. பல்லவி. இவ்வுணவை உண்போர் என்றென்றும் வாழ்ந்திடுவர். இவ்வுணவை உண்போர் என்றென்றும் வாழ்ந்திடுவர். இவ்வுணவை உண்போர் என்றென்றும் வாழ்ந்திடுவர். இவ்வுணவை உண்போர் என்றென்றும் வாழ்ந்திடுவர். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாள்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். உணவை உண்போர் என்றென்றும் வாழ்ந்திடுவர். இவ்வுணவை உண்போர் என்றென்றும் வாழ்ந்திடுவர். அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. இவ்வுணவை உண்போர்
இவ்வுணவை உண்போர் என்றென்றும் வாழ்ந்திடுவர். இவ்வுணவை உண்போர் என்றென்றும் வாழ்ந்திடுவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 23 முதல் 29 முடிய. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பெருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பெருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை இவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே அவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பெருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கு இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்து பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டாம். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே விரைவித்துக் கொள்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம்,
உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது குருத்துவ பணிக்காக எவ்வாறு குருக்கள் அழைக்கப்படுகின்றார்களோ அதே போல நற்கருணை என்னும் திருவருட்சாதனத்தை பெற இருக்கக்கூடிய இந்த 2 குழந்தை செல்வங்களும் இப்பொழுது இந்த திரு அவையின் முன்னிலையிலே அழைக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த அழைத்தல் நிகழ்வை நடத்த நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர் என்று திருவிவிலியம் கூறுகிறது. நாமும் திருவிருந்து பாடலாகவும் பாடுகிறோம். நிச்சயமாக இந்த திருவிருந்து என்பது நாம் வந்து வாங்குவதல்ல, இறைவன் கொடுக்க ஆசீர்வதித்தால் மட்டும்தான் அது நம்ம இடத்துல வந்தடையக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த ஒரு சிந்தனையில் இப்பொழுது இந்த அன்பு பிள்ளைகள் இறைவனால் இயேசுவால் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இந்த புனிதமிக்க சடங்கில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நற்கருணை பெற வேண்டிய செல்வன் மரின் ஆண்டோ ரிக்கி மற்றும் செல்வன் கிறிஸ்டோ ஜாமிக் முன்வருக. ரிக்கி, இதோ வருகிறேன். ஜாமிக், இதோ வருகிறேன். மரின் ஆண்டோ ரிக்கி, கிறிஸ்டோ ஜாமிக், நீங்கள் நற்கருணையில் உயிருள்ள இறைவனாக வாழும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். தம் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய உறவு கொண்டு வாழ கடவுள்தாமே நற்கருணை என்னும் அருள் அடையாளத்தின் வழியாக உங்களை அன்போடு அழைக்கின்றார். நீங்கள் தூய்மையோடு வாழவும் இச்சமுதாயத்தை தூய்மையின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் அவரே இந்நிலைக்கு உங்களை தேர்ந்து கொள்ளுகிறார். இந்த அழைப்பை உணர்ந்துள்ள இத்தல திரு அவை இருகரம் நீட்டி மகிழ்வோடு உங்களை ஏற்றுக்கொள்கிறது. இறைவனுக்கு நன்றி. அமர்ந்து கொள்வோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மரின் ஆண்டோ ரிக்கி மற்றும் கிறிஸ்டோ ஜேமிக் இவர்களுடைய இந்த முதல் திருவிருந்து அருளடையாள திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மனமகிழ்வோடு நாங்கள் குருக்களாகிய நாங்கள் வரவேற்கின்றோம். குறிப்பாக இந்த 2 குழந்தை செல்வங்களும் ஆண்டவர் இயேசுவை முதலாக தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் ஏற்க இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளுவோம். ரிக்கி, ஜாமிக், ஃப்ரீயாக இருக்கிறீங்க தானே? டென்ஷன் இல்லைல்ல? சரி, நான் ரொம்பலாம் கேள்வி கேட்க மாட்டேன், சரியா? பயப்படாதீங்க.
முதலாவதாக இந்த 2 குழந்தைகளும் நல்ல முறையிலே வளர்க்கப்பட்டு வருவதை நாம் அனைவருமே அறிவோம். அவர்களுடைய பெற்றோர்கள் கிங்ஸ்டன் மற்றும் ரீகா இருவருமே இந்த குழந்தைகளை ஒரு திரு அவையின் குழந்தைகளாகத்தான் அவர்கள் வளர்த்தெடுப்பதை நாம் பார்க்கிறேன். சிறு வயதிலிருந்தே அவர்கள் வளர்ந்து வருகிற விதத்தை நான் அறிந்து கொண்டேன். குறிப்பாக எப்பொழுதும் ஆலயத்திலே இருக்கக்கூடிய குருக்களோடு இருக்கக்கூடிய மற்றும் இங்கு இருக்கக்கூடிய பாடல் குழுவிலே சேர்ந்து பாடக்கூடிய இப்படிப்பட்ட எப்பொழுதும் ஆலய பணிகளில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர், அந்த பெற்றோர்களுக்கு இறைவன் கொடுத்த கொடைதான் இந்த குழந்தைகள். ஆக இந்த குழந்தைகளும் இந்த ஆலயத்திற்கும் குருக்களுக்கும் திருவழிபாட்டிற்கும் ஆன்மீக காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வளர்க்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இவர்கள் சாதாரண குழந்தைகளாக வளர்த்தெடுக்கப்படவில்லை, மாறாக திரு அவையினுடைய திருச்சபையினுடைய குழந்தைகளாக இவர்கள் வளர்த்தெடுக்கப்படுவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக 2 பேரில் ஒருவர் ஃபாதர் ஆகுவான்னு நம்புகிறேன். அதுவும் சலேசியன் சபைக்கு அனுப்புனீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஃபாதர் கோவப்பட போகிறாங்க. பங்கு ஃபாதர், இறைவனுடைய அழைப்பு இருந்தது என்றால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தை செல்வங்கள் இறை பணிக்காக அவர்கள் நிச்சயமாக அழைக்கப்படுவார்கள். நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே 2005ஆம் ஆண்டு நம்மளுடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் திருத்தந்தையாக அவர்கள் பொறுப்பேற்ற அந்த ஆண்டிலே மே மாதம் 13ஆம் தேதி புனித பேதுரு சதுக்கத்திலே அவர்கள் திருப்பலி, இந்த மாதிரியான ஒரு புதுநன்மை திருப்பலியை அங்கே கூடியிருந்த எல்லா குழந்தைகளுக்கும் சேர்த்து அவர்கள் நடத்துகின்றார்கள். அந்த திருப்பலியிலே மறையுரை நேரத்திலே அந்த குழந்தைகளிடம் திருத்தந்தை அவர்கள் இந்த ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்ன கேள்வி? நீங்கள் ஆண்டவர் இயேசுவை முதலாக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்கிற பொழுது நீங்கள் இயேசுவிடம் என்ன பேச போகிறீர்கள்? ரிக்கி, ஜாமிக், நன்மை வாங்க போகிறீங்க, அப்படி தானே? நன்மை வாங்கின உடனே ஆண்டவர் இயேசுவிட்டம் கடவுள்கிட்ட நீங்கள் என்ன உரையாட போகிறீங்க? என்ன சொல்லுவீங்க? மைக்கு கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் சத்தமாக பேச. என்னுள் வாரும் இயேசுவே. என்னில் வாரும் இயேசுவே. என்னில் வாரும் இயேசுவே. வெரி குட், கை தட்டலாம். வெரி குட். ஜாமி, அதே பதில் சொல்லக்கூடாது, சரியா? வேறு பதில் தான் சொல்லணும். என்னை வழிநடத்தும். என்னை வழிநடத்தும் இயேசுவே. வெரி குட், உனக்கும் ஒரு கைத்தட்டல். இப்படி கேள்வியை திருத்தந்தை அவர்கள் கேட்ட பிற்பாடு திருத்தந்தை அவர்கள் அந்த புதுநன்மை வாங்கின நாளன்று அவரிடம் கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் என்று அதையும் அந்த குழந்தைகளோடு அங்கு இருந்த அந்த மக்களோடு அவர் பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னது, ஸ்டே வித் மீ ஜீசஸ் ஃபார் எவர். ஆண்டவர் இயேசுவே எப்பொழுதும் என்னோடு தங்கும். அதை தான் இவங்களும் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. என்னில் வாரும் இயேசுவே, என்னை வழிநடத்தும் இயேசுவே, என்னோடு தங்கும் இயேசுவே. இதுதான் நீங்கள் இந்த நாளிலே நற்கருணை வாங்கிய பிற்பாடு ஆண்டவர் இயேசுவிடம் நீங்கள் உரையாடச் சொல்லுவது. பிரியமானவர்களே, என்னோடு தங்கும் என்கிற இந்த வார்த்தையிலே 2 விதமான அர்த்தங்கள் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக, a desire for Jesus. ஆண்டவர் இயேசு என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு விருப்பம் இந்த உரையாடலிலே தெளிவுபடுகிறது. இரண்டாவதாக, a place for Jesus. ஆண்டவர் இயேசுவை என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள நான் அவருக்கு ஒரு இடம் கொடுக்கிறேன். இந்த 2 காரியங்களும், ஆசையும் இடமும் சேர்ந்ததுதான் ஆண்டவரே என்னோடு தங்கும். இதை தான் எம்மாவுஸ் சீடர்களும்
ஆண்டவர் இயேசு அவர்களுடைய மத்தியிலே அந்த அப்பத்தை பிடுகிற பொழுது அவர்களும் உணர்ந்து கொண்டது அதுதான். அதனால தான் இயேசுவிடம் அவர்கள் எங்களோடு தங்கும் ஆண்டவரே, இது மாலை நேரம் ஆயிற்று என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த ஒரு ஆசையை, அந்த ஒரு விருப்பத்தை, ஆண்டவர் இயேசு எங்களோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு இடத்தை எம்மாவு சீடர்கள் அங்கே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதை தான் இன்று இந்த 2 குழந்தைகளும் ஆண்டவர் இயேசுவுக்காக அவர்களுடைய உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் அங்கே ஆசையாக விருப்பமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் அழைத்தலின் போதும் கூட நாங்கள் விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம், ஆண்டவர் இயேசுவுக்காக ஒரு இடத்தை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் என்று மனமு வந்து அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த அருமையான வேளையிலே எப்படி எங்களோடு தங்கும் என்கிற இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த ஆசையை நாம் எப்படி கொடுக்கலாம், அல்லது இயேசுவுக்காக நம்மளுடைய உள்ளத்திலே ஒரு இடத்தை நாம் எப்படி கொடுக்கலாம் என்று நாம் பார்க்கிற பொழுது 3 விதமான பக்தி முயற்சிகளை நமது வாழ்விலே நாம் செய்கிற பொழுது, குறிப்பாக இன்று இந்த திருவிருந்தை ஏற்க இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் இந்த 3 விதமான பக்திகளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவருக்கு என்று ஒரு இடத்தை அவர்களால் முழுமையாக கொடுக்க முடியும். முதலாவது பக்தி நற்கருணை பக்தி. நற்கருணை பக்தி. புனித குழந்தை தெரசம்மாள் ஆண்டவர் இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார்கள். காட்சி கொடுத்த பிற்பாடு குழந்தை தெரசம்மாள் ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களுக்கு நன்றி உள்ளவளாக நான் இருக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று குழந்தை தெரசம்மாள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு குழந்தை தெரசம்மாளுக்கு கூறுகின்றார், ஒரே ஒரு திருப்பலி மட்டும் நீ பங்குகொள் என்று. ஒரே ஒரு திருப்பலியில் மட்டும் நீ முழுமையாக நீ பங்கு பெறு, அதுவே எனக்கு போதும், வாழ்நாள் முழுவதும் நீ எனக்கு நன்றி உள்ளவளாக இருக்க முடியும் என்பதை அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு குழந்தை தெரசம்மாளுக்கு வெளிப்படுத்துகிறார். இதை தான் நம்மளுடைய கிறிஸ்தவ மறைக்கல்வியும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யூக்கரிஸ்ட் இஸ் த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்மளுடைய ஆன்மீக வாழ்வினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தி, ஒரு வரப்பிரசாதம் என்றால் அது நற்கருணை மட்டும்தான். அந்த நற்கருணையை நாம் அன்றாட திருப்பலியிலே நாம் பங்குபெடுத்து நாம் வாங்குகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவுக்கு என்று நாம் ஒரு இடத்தை நாம் ஒதுக்குகின்றோம். அதை தான் புனிதர்களுடைய வாழ்விலும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இளம் புனிதராக திருச்சபையிலே இருக்கக்கூடிய கார்லோ அக்வித்திஸ் என்கிறவர், அவருடைய வாழ்விலும் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. கார்லோ அக்வித்திஸ் இணையத்தின் வழியாக, இன்டர்நெட், அதன் வழியாக நற்கருணையினுடைய அந்த பிரசன்னத்தை, உடனிருப்பை எல்லோருக்கும் அவர் வெளிப்படுத்தியவர். நற்கருணையின் வழியாக ஏற்பட்ட பலவிதமான அருள் அடையாளங்களை, அந்த வரங்களை எல்லாம் இன்டர்நெட் வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் வழங்கியவர். அவருடைய தாயிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் புனிதராக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த கேள்வி அந்த தாயிடம் கேட்கப்படுகிறது. இப்பொழுது உம்முடைய மகன் புனிதராக உயர்த்தப்பட இருக்கிறார் திருச்சபையிலே, அதுவும் ஒரு இளம் புனிதராக உயர்த்தப்பட இருக்கிறார். உங்களுடைய மகன் இந்த புனிதத்துவ வாழ்க்கையிலே வளருவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அந்த தாயிடம் அந்த கேள்வியானது கேட்கப்படுகிறது. அப்பொழுது அந்த தாய் சொல்லுகிறார், நான் என்னுடைய மகனை புனிதத்துவத்திலே வளர்ப்பதற்கு பெரிய காரியம் எதையும் நான் செய்யவில்லை, மாறாக தினமும் நான் அவனை ஆலயத்திற்கு அழைத்து சென்றேன், தினமும் நான் அவனை திருப்பலியிலே பங்கெடுக்க செய்தேன். அந்த திருப்பலியினுடைய மகத்துவம், அந்த நற்கருணையினுடைய மகத்துவம்தான் எனது மகனை இன்று இந்த அளவுக்கு ஒரு புனிதத்துவ நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்று அந்த தாயானவள் கூறியதாக நாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, குறிப்பாக பெற்றோர்களே, ஞான பெற்றோர்களே, உங்களுடைய கடமை இதுதான், உங்களுடைய கடமை இதுதான். இந்த 2 குழந்தைகளும் தினமும் திருப்பலிக்கு வருகிறார்களா?
திருப்பலியிலே நற்கருணையிலே பங்கெடுக்கிறார்களா, இவர்கள் எப்படி ஆன்மீக வாழ்விலே வளருகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவர்களை அனுதினமும் நீங்கள் திருப்பலிக்கு அழைத்து வருவதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக, கடமையாக இன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த நற்கருணை பக்தியிலே உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்கிற பொழுது நிச்சயமாக இயேசுவுக்கு என்று அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆசை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். அதே போல அந்த ஆசையிலே விருப்பத்திலே அவர்கள் வளருகிற பொழுது அவர்களும் ஒரு நாள் புனிதர்களாக திருச்சபையிலே மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாவது பக்தி அன்னை மரியாளின் மீது பக்தி. அன்னை மரியாளின் மீது பக்தி. அன்னை மரியாள் என்று நாம் சொல்லுகிற பொழுது நிச்சயமாக நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது ஜெபமாலை. எந்த அளவுக்கு நாம் ஜெபமாலையை நாம் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு நமது உள்ளத்திலே வருவதற்கு ஒரு ஆசை, ஒரு விருப்பத்தை நாம் தெரிவிக்கின்றோம். ஜாமீருக்கு 2 பேர் வாங்க. அப்படி பிரித்து எல்லாரும் காமிக்கிறீங்களா? அங்கே நின்றுக்குங்க முன்னாடி. ஒரு சிறிய ஜபமாலை தான். ஜபமாலை அங்கே கொஞ்சம் முன்னாடி இருந்து எல்லாருக்கும் காமிங்க பார்க்கலாம். ஜபமாலையை நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஜெபிப்பீர்களா? தினமும் ஜெபிப்பீர்களா? அப்போனா இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். வெரி குட், வாழ்த்துக்கள். போய் உட்கார்ந்துக்குங்க. பிரியமானவர்களே, இரண்டாவது பக்தி ஆண்டவர் இயேசு நமது உள்ளத்தில், இந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இணைந்து நாம் இந்த ஜெபமாலை, ஏனென்றால் ஜெபமாலையில்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மீட்பு அடங்கி இருக்கிறது. அவருடைய அந்த வல்லமை, சக்தி அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக நாம் கேட்கின்றோம். புனித 12ஆம் பத்திநாதர் திருத்தந்தையாக இருந்தவர் திருச்சபையிலே. அவர் இந்த ஜெபமாலையை பற்றி பேசுகிற பொழுது அழகாக கூறுவார், எந்த ஒரு குடும்ப ஜெபமாலையை தவறாமல் ஜெபிக்கிறதோ அந்த குடும்பத்திற்கு இறைவனுடைய ஆசீரும் அருளும் விண்ணகத்திலிருந்து நேரடியாக கிடைக்கிறது என்று. நேரடியாக, உடனடியாக அந்த குடும்பத்திற்கு இறைவனுடைய ஆசீரும் அருளும் கிடைக்கிறது என்று. ஆக ஜெபமாலையினுடைய வல்லமையை நாம் இதில் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு நாம் ஜெபமாலையை இணைந்து நாம் ஜெபிக்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய ஆசீரும் அருளும் நமக்கு நேரடியாக, உடனடியாக கிடைக்கிறது. அந்த ஜெபமாலை வழியாக அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். பரிந்து பேசி நம்மளுடைய உள்ளத்திலே ஆண்டவர் இயேசுவை நிரந்தரமாக தங்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். ஆகவே அன்பு குழந்தைகளே, உங்களுடைய பெற்றோர்கள், நானும் பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகளோடு சேர்ந்து தினமும் குடும்ப ஜெபமாலையை நீங்கள் செபியுங்கள். அன்னை மரியாள் உங்களுக்காக அவள் பரிந்து பேசுகின்றார். இறுதியாக மூன்றாவது பக்தி உடல் உள்ள இறையியல் பக்தி. ஆங்கிலத்திலே தியாலஜி ஆஃப் பாடி அண்ட் சோல் என்று சொல்லுவார்கள். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அந்த புதுநன்மை திருப்பலியிலே பங்கெடுத்த பொழுது அங்கிருந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு அறிவுரையை தான் கொடுக்கின்றார். உடல் உள்ள இறையியல், அப்படி என்றால் உடல் உள்ள தூய்மையோடு நீங்கள் வாழுங்கள் என்று அந்த குழந்தைகளுக்கு அந்த அறிவுரையை கொடுக்கின்றார். அதை கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளை பார்த்து திருத்தந்தை சொல்லுகிறார், நீங்கள் ஒரு அழகான ஏதோன் தோட்டத்தை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று. ஏதோன் தோட்டம் என்று சொல்லுகிற பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பதாக இருந்த அந்த ஒரு தோட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது? பாவம் செய்வதற்கு முன்பதாக அந்த தோட்டத்திலே கடவுள் உலாவி கொண்டிருந்தார், மனிதர்கள் உலாவி கொண்டிருந்தார்கள், விலங்குகள் உலாவி கொண்டிருந்தது. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே எந்த விதமான ஒரு பிரிவினையும் இல்லை, ஒரு பிளவும் இல்லை.
எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது என்ற, எல்லாம் கடவுளால் அன்பு செய்யப்பட்டது, எல்லாம் நன்மைக்கே என்று கருதப்பட்ட ஒரு தோட்ட வாழ்க்கையை கடவுளோடு சேர்ந்து ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏதோன் தோட்டத்தை இன்று உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் உருவாக்க இந்த நாளிலே இறைவன் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த ஏதோன் தோட்டத்தை நீங்கள் எப்படி உருவாக்க முடியும்? உங்களுடைய அன்பு செயல்கள் வழியாக, இரக்க செயல்கள் வழியாக, பிறரன்பு செயல்கள் வழியாக, ஆன்மீக காரியங்கள் வழியாக, எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்திலே கடவுள் உலாவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை நீங்கள் உருவாக்க ரிக்கி, ஜாமி உங்கள் இருவரையும் இந்த நாளிலே இறைவன் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நற்கருணை என்பது ஒரு சாதாரண ஒரு விருந்து கிடையாது. மாறாக இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் நமக்கு தரக்கூடிய அந்த விருந்து, அதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் பெறுகிற பொழுது ஆமேன் என்று சொல்லி, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி, இறைவனுடைய திருவுளத்திற்கு நீங்கள் உங்களையே கையளித்து ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே இந்த நாளிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் இயேசுவுக்கு என்று உங்களுடைய ஆசையை தெரிவியுங்கள். அவருக்கு என்று ஒரு இடத்தை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் கொடுங்கள். அனுதினமும் நற்கருணை பக்தியிலும் ஜெபமாலை பக்தியிலும் உங்கள் உடல் உள்ள தூய்மையான வாழ்விலும் நீங்கள் நிலைத்திருக்க உங்களுக்காகவும் உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இறுதியாக, நல்ல பிள்ளைகளாக வாழாதீர்கள், மாறாக தூய பிள்ளைகளாக வாழுங்கள். நல்ல பிள்ளைகளாக வாழ்வது மட்டுமல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு, புனிதத்துவ உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும். அதுதான் இறைவனுடைய விருப்பம், ஆசை. நீங்கள் எப்பொழுதும் தூய பிள்ளைகளாக வாழ வளர உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். காட் bless you. ஆமென். ரிக்கி, ஜாமிக் இருவரும் முன்னால் வருவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது இந்த குழந்தைகளோடு சேர்ந்து நாமும் நமது நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். எழுகும் மெழுகு திரியை கையில் ஏந்தி கொண்டு பங்கு தந்தை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கூறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு ஒருமையில் பதில் கூற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விட்டு விடுகிறீர்களா என்றால் விட்டு விடுகிறேன் எனவும், நம்புகிறீர்களா என்றால் நம்புகிறேன் எனவும், விரும்புகிறீர்களா என்று கேட்கின்ற போது விரும்புகிறேன் எனவும் பதில் கூற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பு பிள்ளைகள் மரின் ஆண்டோ, ரிக்கி, கிறிஸ்டோ, ஜாமிக், அன்று இயேசு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். இதை கேட்டு பல சீடர்கள் இயேசுவை விட்டு அகன்றனர். அங்கிருந்தவர்களிடம் இயேசு, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்க, பேதுரு மறுமொழியாக, நாங்கள் யாரிடம் செல்வோம்? ஆண்டவரை, நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று கூறி தமது நம்பிக்கையை அறிக்கையிட்டனர். அவரை பின்பற்றி பாஸ்கா திருவிழிப்பில் நடப்பது போல எரியும் திரிகளுடன் உங்கள் நம்பிக்கையை இப்பொழுது அறிக்கையிடுங்கள். ரிக்கி, ஜாமிக், நீங்கள் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன்.
விட்டுவிடுகிறேன். பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். விட்டுவிடுகிறேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பெருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம்புகிறேன். தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம்புகிறேன். ரிக்கி ஜாமிக் அன்பின் அடையாளமாகிய நற்கருணையில் இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனாய் இருக்கிறார் என்பதை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம்புகிறேன். இறைமகன் இயேசுவை போல பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். விரும்புகிறேன். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே என்ற இயேசுவின் வார்த்தைக்கு இணங்க சமூகத்தில் உள்ள ஏழை எளியோரின் முன்னேற்றத்திற்காக உழைத்திட விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். விரும்புகிறேன். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எந்நாளும் நிலைத்து நிற்கவும் சோர்வுகள், சோதனைகள், தடைகள் முதலியவற்றை எதிர்த்து நின்று கடவுளின் அன்புக்கு சான்று பகிர்ந்து வாழவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமென். எண்ணங்களை மனிதர்கள் எண்ணலாம், எண்ணங்களை மனிதர்கள் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர் ஒருவரே என்று சபையுரையாளர் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். குடும்ப உறவுகளாக ஒன்றிணைந்து இந்த ஆலயத்திலே இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்து கொண்டு இருக்கின்றோம். இறைவனுடைய அதீத இரக்கம், ஆசீர்வாதம் நம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற அவர்பால் நமது மன்றாட்டுகளை எழுப்புவோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கும் பின் நாம் கூற வேண்டிய பதில் மொழி: எங்கள் மன்றாட்டை ஏற்றிடு தேவா, மனம் இறங்கி வரம் தாராயோ நாதா. எங்கள் மன்றாட்டை ஏற்றிடு தேவா, மனம் இறங்கி வரம் தாராயோ நாதா. வாழ்வை தந்தவரே இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். நீர் உருவாக்கிய திரு அவையை ஆளும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்ற உம் கட்டளையை ஏற்று பணி செய்ய நல்ல சூழ்நிலைகளையும் உருவாக்கி உம் பணியை தொடர்ந்து செய்ய நல்ல ஆற்றலும் ஆசீரும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை ஏற்றிடு தேவா, மனமிரங்கி வரம் தாராயோ நாதா. வல்லமை படைத்தவரே இறைவா, எம் நாட்டிற்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். எம் நாடாளும் தலைவர்கள் சிறப்பாக
எம் மாநில தலைவர்கள் தலைமை பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோர் அனைவரையும் ஆசீர்வதியும். தலைவர்களை உருவாக்குவதும் அதிகாரத்தை வழங்குவதும் உமது கரத்தின் செயலே என்பதை உணர்ந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் அதனை செயல்படுத்திட நல்ல ஆற்றலும் வலிமையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களை தந்தவரே இறைவா, இன்றைய சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையர்களுக்காக மன்றாடுவோம். நல்லதொரு குடும்பத்தில் பிறந்து நன்மைமிகு இறை சூழலில் வளர்ந்து தம் வாழ்வை அர்ப்பணித்த அருட்தந்தையர்களை ஆசீர்வதியும். செய்கின்ற பணிகளையும் செல்கின்ற பயணங்களையும் காத்துக்கொள்ளும். போதிக்கும் பணியிலும் புனிதப்படுத்தும் பணியிலும் உமது வல்ல கரம் இவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளால் நிறைந்தவரே இறைவா, புது நன்மை பெறப்போகும் ரிக்கி, ஜாமிக் இருவருக்காகவும் மன்றாடுகிறோம். இளமை முதலே இறைவனுக்கு மிக நெருக்கமாய் வாழ பழகிக்கொண்ட எம் பிள்ளைகளை ஆசிர்வதியும். அன்பு செய்து வாழவும், ஆழமாய் கற்கவும், எதையும் ஏற்றுக்கொள்ளவும், மன்னிப்பதில் மாண்பை பேணவும், இறைவனை தேடவும், இருப்பதை பகிரவும், எதிர்காலம் சிறக்கவும், எல்லாம் வல்லவரின் வழிகாட்டுதல்படி வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகளை உருவாக்குபவரே எம் இறைவா, எம் உறவுகள் உருவாக்கியவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். இன்று இறை நன்மையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளின் பெற்றோர், ஞான பெற்றோர், தாத்தா பாட்டிகள் மற்றும் அனைத்து உறவினர்களையும் ஆசீர்வதியும். இறைப்பற்றுடன் வாழவும், எடுத்துக்காட்டான வாழ்வால் சாட்சிகளாய் மாறவும், உலக மாயைகளையும் கவர்ச்சிகளையும் பின்பற்றாமல் உறவின் சாயல்களாகவும் உண்மையின் சான்றுகளாகவும் வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றானவரே இறைவா, எம் பங்கு மக்களுக்காக மன்றாடுகிறோம். இளையவர்கள் முதல் முதியோர் வரை, சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை அனைத்து நிலை மக்களையும் ஆசிர்வதியும். மாணவர்களின் கல்வி, வெற்றி, வேலைவாய்ப்பு அனைத்திலும் உமது அருட்கரம் துணை இருக்க, துணை நாடுவோர் தகுந்த துணையை பெறவும், குழந்தை பேறு வரம் கிடைக்கவும், முதியோர் நலம் பெறவும், ஆறுதலும் அமைதியும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு சில மணித்துளிகள் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் கேட்கும் முன்னரே எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கக்கூடிய நீர், இந்த திட்டம், இந்த வேண்டுதல் எங்களுக்கும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்லது என்று நீர் தீர்மானித்திருந்தால்
அதை உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் அடைய செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நூறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன், கைப்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது இதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விளைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபிரகாம் போல தயங்காது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். ஆபிரகாம் போல தயங்காது தருவேன், யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். முழுமை எதுவோ அதையே தருவேன், வாழ்வின் பயனை நிறைவாய் தருவேன், என்னையை முழுவதும் தருகின்றேன். உமக்காய் வாழ விளைகின்றேன். அன்பு உறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இம்முதல் திருவிருந்து பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி திருவிருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தருளினார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்தி வருகின்றார். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கையில் ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து மகிழும் நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்களும் இன்று பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் ஒரே குடும்பமாய் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். வான்படைகளின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு விண்ணும் மண்ணும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் என்றும் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சரி சரி நி சரி பசரி பத கமனி சத்தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எல்லா ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இன்றைய நாளிலே உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் முதலாக பெறக்கூடிய அன்பு பிள்ளைகள் மரின் ஆண்டோ ரிக்கி, கிறிஸ்டோ ஜாமிக் இவர்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை, உம்மில் இருக்கக்கூடிய அனைத்து நலன்களையும் இந்த அன்பு பிள்ளைகள் இந்த திரு விருந்தின் வழியாக பெற்றுக்கொள்ள நீ துணை செய்வீராக. எப்படி கார்லோ திருப்பலியில் பங்கெடுத்ததன் வழியாக புனிதத்துவ வாழ்வுக்கு நீர் அவருக்கு பரிசாக கொடுத்தீரோ, அதேபோல இந்த அன்பு பிள்ளைகளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கெடுப்பதன் வழியாக புனிதத்துவ வாழ்வில் வளர நீ துணை செய்வீராக. தொடர்ந்து இந்த அன்பு பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் உமது சாட்சியின் கருவியாக நீர் பயன்படுத்துவீராக. இந்த நாளிலே உடைய அன்பு பெற்றோர்களையும் ஞான பெற்றோர்களையும் உறவுகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, நீர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடமையை கொடுத்திருக்கிறீர். இந்த அன்பு பிள்ளைகளை புனிதத்துவ வாழ்வில் வளர்த்தெடுக்கக்கூடிய கடமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து எங்கள் அன்பு பிள்ளைகளை அந்த பாதையை நோக்கி வழிநடத்தக்கூடிய இறை ஞானத்தை தூய ஆவியார் வழியாக எங்களுக்கு கொடுத்தருளீராக. உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் புனித யாக்கோபு,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள், எங்களது பிள்ளைகள், குடும்பத்தார், பங்கு மக்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் தீங்கற்ற வாழ்விற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எமக்கும் எம்மவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீவீர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிலவும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. கலைமான்கள் தேடும் கதை போலவே, கண்ணான ஒரு தேடி உளவாடுவே. அழியாத உணவாக எனில் சேர்த்து அருளாலே என்னை தேற்றி உமராக்குவே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிலவும்
தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என் நாடு பேரின்பமே. அன்பு இயேசுவே, நீரே எங்கள் ஆண்டவர், கடவுளின் திருமகன் என நம்புகிறோம். நீரே எங்கள் நண்பர், எங்களை பாதுகாக்கும் அன்புள்ளம் கொண்டவர் என ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கும் உம்மை அன்பு செய்கிறோம். எங்கள் உடல், பொருள், ஆவி, எங்கள் படிப்பு, இன்ப துன்பங்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் பங்கு பணியாளர்கள், எங்கள் பெற்றோர், ஆசிரியர்கள், எங்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்து தந்த தயாரித்த அனைவரையும் உடலுள்ள நலத்தோடு ஆசீர்வதியும். எங்களை போன்ற சின்னஞ்சிறிய குழந்தைகளை பாதுகாத்தருளும். நோயற்றோருக்கு நலம் தந்தருளும். எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உமது அரசை பரப்புவோம் என்று உறுதி கூறுகின்றோம். ஆமென்.
எங்களது முதல் திருவிருந்து அடையாள திருப்பலியில் கலந்து கொண்டு எங்களுக்காக மன்றாடிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து எவ்வித தீங்கும் உங்களை அணுகாமல் பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவரும் அமர்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எங்களின் செல்வங்கள் மரின் ஆண்டோரிக்கி மற்றும் கிறிஸ்டோ ஜாமிக் இருவரின் முதல் திருவிருந்து அருள் அடையாள திருப்பலியை உறவுகள் சூழ ஆசீர்வதித்து அருளிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்களின் உளம் நிறைந்த முதல் நன்றிகள். இன்றைய முதல் திருவிருந்து அருள் அடையாளத்தை சீரும் சிறப்புமாய் நிறைவேற்ற உதவிய அருட்தந்தையர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். முதலாவதாக எங்களின் ஆன்மீக வழிகாட்டியாகிய இருக்கிற எங்களது பாசமிகு பங்கு தந்தை, இந்த திருப்பலிக்காக அவர்களை முதல் முறையாக அணுகிய போது மகிழ்ச்சியோடு அனுமதி அளித்ததோடு குழந்தைகளுக்கு மே மாத தொடக்கத்திலிருந்தே ஞான உபதேசங்களை கற்பித்து அவர்களுக்கு எங்களின் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றிகள். ஃபஸ்ட்டு ஃபாதர்கிட்ட போய் கேட்டோம். மற்ற பேரிஷ்லலாம் பொதுநிலையினர், அருட்சகோதரிகள், வேதியர்கள் எல்லாருமே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபாதர் இங்கே நம்ம பேரிஷ் பொறுத்தளவு ஃபாதர் தான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பசங்களை உறுதி பூசல் கிளாஸ்லேருந்து புதுநன்மை கிளாஸ்லேருந்து இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா கிளாஸுக்குமே அனுப்பிடுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாதர் இருக்கிறப்பவே கண்டிப்பாக 2 பேருக்கும் புதுநன்மை கொடுத்துடணும் அப்படின்றதில் ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். எனக்காக அந்த 5 வருஷத்தை தாண்டி ஃபாதர் இங்கே இருக்க வச்ச கடவுளுக்கு நன்றி. அவர்களுக்கு சிறப்பு செய்ய என் மாமா திரு சகாய அந்தோணி அவர்களை அன்போடு அளிக்கிறேன். அடுத்ததாக எப்பொழுதும் புன்முறுவல் பூத்த முகத்தோடு அமைதிக்கும் பாசத்திற்கும் சொந்தக்காரர் எங்களின் அன்பு அண்ணன் அருட்பணி சுந்தர் அவர்கள். எங்களோட எல்லா ஃபேமிலி
இதுலேயுமே அண்ணனோட தலைமையில் நடக்கணும்னு நான் ரொம்ப எப்போவுமே நாங்கள் எல்லாருமே நினைக்கிறதுண்டு. எங்களுக்கு இந்த பசங்களுக்கு புதுநன்மை கொடுக்கணும்னு நினச்சதுலேருந்து இப்போ வரை எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த திருப்பிள்ளையை ரொம்ப அழகாக வடிவமைக்கிறதுக்கு உதவியே எங்கள் அண்ணனுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அவர்களை சிறப்பு செய்ய எங்கள் அப்பா திரு ஆல்பர்ட் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக அண்ணனின் நட்பில் இன்னொரு அண்ணனாக அறிமுகமாகிய அருட்பணி சக்திநாதன் அண்ணன் அவர்கள் இந்த பலியை தலைமையேற்று நடத்தி மேலும் மெருகூட்டிய அண்ணனுக்காக ஜெபித்த அண்ணனுக்கு எங்களின் சிறப்பான நன்றிகள். அவர்களுக்கு எங்களின் அண்ணன் திரு ஜோஸ் அவர்கள் சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக எங்கள் குடும்பத்தின் முக்கிய முத்து எங்கள் சித்தி அருட்சகோதரி மேரி ஜோசேஃபா அவர்கள் தற்போது அருள்வாழ்வின் 40 ஆண்டுகளை நிறைவு செய்த எங்களின் குடும்ப ஆலோசகர். அவர்களை சிறப்பு செய்ய எனது அம்மாவை அழைக்கிறேன். இரு குழந்தைகளையும் பாவ அறிக்கை செய்வதற்காக தயாரித்த அருட்சகோதரி அமளி அவர்களையும் எங்களுக்காக பீடத்தை தயார் செய்த அருட்சகோதரி இளையரசி அவர்களையும் சிறப்பு செய்ய திருமதி பிரின்சி மற்றும் திருமதி சோஃபியா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அருட்சகோதரி பத்ரிசியாஸ்டர் அவர்கள் இப்போ எங்கள் கூட பாரிஷில் இல்லை. ஆனால் இவங்க புதுநன்மன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ஃபோன்லேயே எல்லாமே இப்படி சொல்லி கொடு, இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பப்போ எங்களுக்கு அந்தந்த டைமில் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதற்காக ரொம்ப நன்றி. அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். திருப்பலிக்காக ஆலயத்தை சிறந்த முறையில் தயார் செய்த திரு அற்புதராஜ் மாமா அவர்களுக்கும் எங்களின் எல்லா வகையிலும் வழிகாட்டிய திரு வியாகலமுத்து அங்கிள் அவர்களுக்கும் எங்களுக்கு எல்லா வகையிலும் உற்ற துணையாக இருந்து உதவிய திரு ராஜாசிங் அவர்களுக்கும் பலிக்காக ஆலயத்தை தூய்மைப்படுத்த உதவிய திருமதி ராசாத்தி ஆச்சி அவர்களுக்கும் பலியில் வானதூதர்களைப் போல அமர்ந்து உதவிய பீடப்பூக்களுக்கும் எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். பலியில் முழுமையாக கலந்து கொள்ள இசையால் உதவிய எங்களின் இசை குடும்பமான தூய செசிலி பாடகர் குழுவிற்கு எங்களின் இதயம் நிறைந்த நன்றிகள். இந்த நிகழ்வினை எங்களுக்காக நிழல்படமாக உதவிய திரு கணேசன் அண்ணனுக்கும் காணொளி பதிவு செய்ய உதவிய செல்வன் ரோனி, செல்வன் மேக்வின் அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பலியை மேலும் சிறப்பாக்க நிறைவாக்க உதவிய எங்கள் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இதயம் நிறைந்த நன்றிகள். திருப்பலி முடிந்தவுடன் ஜெர்ரி ஹாலில் நடைபெறவிருக்கும் நன்றி நிகழ்விலும் அன்னை தெரசா அரங்கில் நடைபெறவிருக்கும் எளிய விருந்திலும் பங்கு கொள்ள அனைவரையும் அன்புடன் இருகரம் கூப்பி அழைக்கிறேன். நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பருள் தந்தையர்களே, அன்பருள் சகோதரிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம்முடைய வீரை திரு அவை, விசுவாச திரு அவை உண்மையிலே மகிழ்ந்திருக்கிறது. அருமையான பிள்ளைகள்
மரின் ஆண்டோ ரிக்கி, கிறிஸ்டோ ஜாமிக் இவர்கள் இந்த நாளிலே இயேசுவை முதலாக சுவைத்திருக்கிறார்கள். எப்படி இருந்தது? ஜாமிக் நற்கரன் எப்படி இருந்தது? நற்கரன் எப்படி இருந்ததுடா? ஏதோ இருந்தது. புரியுங்களா? நிச்சயமாக ஒருவேளை வெள்ளி தோற்றத்திலேருந்து வெந்நீர் அப்பம் போல இருக்கலாம். உங்களுக்குள்ளாக வந்திருப்பவர் யார்? இயேசு. வந்தவுடன் இயேசுட்ட என்ன கேட்டீங்க? உங்கள் மாமா சொன்னாங்க, பிரசங்களில் சொன்னாங்க, என்ன கேட்பீங்க கேட்டாங்க. நீ என்ன கேட்டீங்க? நீ என்னம்மா கேட்ட? கேட்டீங்களா இல்லையா? உண்மையில் கேட்டீங்களா? சரி, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நீங்கள் நல்லா கவனிங்க. இயேசுவே என்னோடு தங்கும், இயேசுவே என்னை வழி நடத்தும். சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த உங்கள் வாழ்க்கை வேறு, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு வருஷம் நான் இருந்துச்சுவேன் கண்காணிப்பேன். புரியுங்களா? நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டை பொறுத்தளவு உங்கள் பாட்டியும் சரி, உங்கள் தாத்தாவும் சரி, உங்கள் அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, திருப்பலியில் தவறாது கலந்து கொள்ளக்கூடியவர்கள். புரியுங்களா? அப்போ இனிமேல் என்ன செய்யணும்? தினந்தோறும் ஜாமிக்கு தினந்தோறும் பங்கு வந்துடலாமா? காலையில் பூசை இருந்தால் உங்கள் அப்பா எழுப்புவார். நான் ஒரு உங்கள் பக்கத்து வீட்டில் மந்திரிச்சிக்கிட்டு இருந்தேன். உங்கள் அப்பா போப்பா, நான் இன்னும் கொஞ்சம் தூங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என்ன புரியுங்களா? தினந்தோறும் காலையில் முடிந்தளவிற்கு என்ன செய்யணும்? திருப்பலிக்கு என்ன சொல்கிறேன். ஏன்னா சாமி அருமையான சொல்கிறாங்க, கார்லோவை புனிதராக்க மாற்றியது எது என்றால் அவர் பங்கெடுத்த ஒவ்வொரு திருப்பலியும் தான். புரியுங்களா? ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை புனிதர்களாக மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையை சரியாக நமக்கு அமைத்து தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே எக்காரணத்தோடு திருப்பலி என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது. புரியுங்களா? திருப்பலியில் முழுமையாக பங்கெடுங்கள். தொடர்ந்து ஆண்டவரை கடவுள் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான அருளையும் ஆசிரியை உங்களுக்கு தருவார். நீங்கள் எதிர்பார்த்தபடியே ஒரு சிறந்த உயர்ந்த மனிதர்களாக இந்த இயேசுவால் மட்டும்தான் அழைத்து செல்ல முடியும். சரிங்களா? இந்த இயேசுவால் மட்டும்தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து வாழ முயற்சிடுங்கள். உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். பங்கு தந்தை என்ற முறையில் உங்களுக்கு இந்த வெண்ணிற ஆடையை அணிவித்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறேன். சந்தோஷ